வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம் உடலினுடைய முக்கிய உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. ஊட்டச்சத்து குறைபாடு, வயசாகக்கூடிய முதுமை காரணம், மரபு வழி, இந்த மாதிரி பல காரணிகள் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு நமக்கு காரணமாக அமையுது. அதே போல் இப்போ நிறைய நம்ம இரவு நேரங்களில் டிஜிட்டல் கேஜெட்டுகளான ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக உபயோகப்படுத்துறது, அதிக நேரங்கள் பகல் நேரங்கள்லையுமே இந்த ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது, இதனால் யூவி ரேஸ், அந்த புற ஊதா கதிர்கள் கண்களில் படும்போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டே வரும். இது இறுதியில் நம்மளுடைய கண்களில் ப்ரெஷரை பில்ட் பண்ணி அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். இதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தினசரி நம்மளுடைய வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு பாதாம் பருப்பு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. குறைந்தது நமக்கு போதுமான அளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அல்லது ஒரு 10 பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2.5 கிராம் அந்த அளவில் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை பாதாம் பருப்பு நமக்கு வழங்கும். இது நம்முடைய கண்களில் இருக்கக்கூடிய திசுக்களை சரி பண்ணி கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடியே பாதுகாக்கும். இரும்பு சத்து, விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். அந்த மாதிரி ஒரு உணவு தான் பாதாம் பருப்பு. மேலும் பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலிவை குறைக்கிறது. பாதாம் பருப்புகளில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு கொடுக்குது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை நமக்கு போதுமான அளவுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சாதாரணமாக இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதோட தோலை நீக்கிட்டு எடுத்துக்கொள்ளும் போது கூட விரைவான நன்மைகள் பெறப்பட்டு கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அத்தியாவசியம். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக மாறும் நம்மளுடைய உடலுக்குள்ளே போனதுக்கப்புறம். இதை தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான ஆபத்தை குறைத்துக் கொள்ளலாம். கேரட்டை நம்ம சமைத்து சாப்பிடுவது நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். ஏன்னா மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவையுமே சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உறிஞ்சப்படும். கிருமிகள் எச்சில் வழியாகவே, அந்த உமிழ்நீர் வழியாகவே நமக்கு அளிக்கப்படும். ஸோ செரிமானம் விரைவாக நடக்கும், ஊட்டச்சத்து விரைவாக உறிஞ்சப்படும், மருத்துவ நன்மைகளும் கிடைக்க ஆரம்பிக்கும். நமக்கு வேணும் அப்படின்னா கேரட் நம்ம பச்சையாக கூட எடுத்துக்கலாம். சேலட் போன்ற வடிவங்களில், ஜூஸ் போன்ற வடிவங்களில் கூட எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு தடவை கேரட் ஜூஸ் எடுத்துட்டாலே நமக்கு அது போதுமானது தான். மற்ற நேரங்களில் கேரட்டை சமைத்து சாப்பிடும்போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள் எடுத்துக்கலாம். ஸோ கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பச்சை இலை காய்கறிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நம்ம டெய்லியும் பச்சை இலை காய்கறிகளை உணவுகளை சேர்த்துக்கலாம். காய்கறி சூப் கூட எடுத்துக்கலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, லூடின், நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பச்சை இலை காய்கறிகளில் லூடின் இருக்குது. லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி. இது நம்மளுடைய கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை தடுத்து செல் சேதத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் தடுக்கிறது. கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃப்ரக்கோலி, சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கிரீன் வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு. இதே கீரைகள் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு கீரை எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், தக்காளி பழம் மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி நிறைந்திருக்கு. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புரையினுடைய
வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் ஏஎம்டி டீஜெனரேஷன் சொல்லுவாங்க. அது வந்து எதிர்த்து போராடுது. அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம ஆரோக்கியமாகவும் தெளிவாகவும் வைத்திருக்க முடியும். இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே சரி செய்யும். ஸோ நம்மளுடைய உணவுகளில் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு. கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை எடுத்துக்கொள்ளலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது. அதாவது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. இதை தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்கு, நியாசின் சத்து இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டியோடைய அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாக தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை ஆரோக்கியமான கண் பார்வை பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு சீ ஃபுட்ஸ், அதாவது கடல் உணவுகள், மீன் உணவுகள், இந்த ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. அதிகமாக எண்ணெயை சேர்க்கக்கூடாது. குறைவான அளவான எண்ணெயை நம்ம பயன்படுத்தணும். இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்மை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்து மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை அதிகமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை உலர் கண்கள், ட்ரை ஐஸ் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. எனவே மீன் உணவுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள்லாம் கிடைக்கிறதால ட்ரை ஐஸ், உலர்ந்த கண்கள் இருக்காது. கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஸோ முட்டையை நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக அதை எந்த வடிவங்களையும் எடுத்துக்கிறது நமக்கு ஆரோக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் நீராவியில் வேக வைத்து அவித்த முட்டைகளை சாப்பிட்றது தான் உங்களுக்கு ஆரோக்கியம். அதில் உப்பு சேர்த்து சாப்பிடலாம். அல்லது மற்ற வடிவங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஆம்லேட், ஆஃப் ஆயில் வடிவங்கள், எண்ணெயில் வறுத்து பொரித்து பொடி மாஸ் வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை அப்படி சாப்பிட்றது, இப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது. இது நமக்கு சுவைக்காக மட்டுமே சாப்பிடலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டா கூட அது நமக்கு 1% கூட நன்மைகளை தராது. நிறைய நுண்ணுயிர் தீங்குகளையும் நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸையும் ஏற்படுத்தலாம். அதனால் நீராவியில் வேக வைத்து அவித்த முட்டைகளை தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம முட்டையை சாப்பிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து இது எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய அந்த புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் வந்து கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இருக்கக்கூடிய அந்த கண் கருவளையங்கள், சுருக்கங்கள் அது எல்லாத்தையுமே கியூர் பண்ணும். ஸோ முட்டையை சாப்பிட்றதால நம்மளோட கண் பார்வையும் கூர்மையாக வச்சுக்கலாம். கண்களுக்கு கீழே எந்த சுருக்கமும் வராமலும் பாதுகாத்துக் கொள்ளலாம். அதனால் தொடர்ந்து நம்ம முட்டையும் நம்மளுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்க வேண்டியதை எடுத்துக்கிறதுக்கு அவசியம். இப்போ நமக்கு கண் பார்வையெல்லாம் மங்கலான மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த தொடர்ந்த உணவுகளை வந்து தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் நம்ம எடுத்துக்கணும். அப்போ எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கண் பார்வை கூர்மையாக இருக்கும். நமக்கெல்லாம் மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகளாக இருந்துச்சுன்னா உடனடியாக நம்ம மருத்துவரை வந்து அணுகணும். கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலே சரி பண்ணிடணும். அதை ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய்விட்டுரும். அதனால கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு ஊட்டச்சத்து கண்களுக்கு அதிகமாக தரக்கூடிய உணவுகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். அதனால இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு நலமோடு கண் பார்வையை கூர்மையாக்கி கொண்டு வாழுங்க. அடுத்த பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.